குறிப்பா அந்த கருப்புசாமி குத்தைக்காரர்ல நீங்க வடிவேலோட அந்த கடலை அரிசி கடலை எடை போடுற சீன் தான் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆமா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இது பண்ணீங்க என்னன்றது? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீனா இங்கே பேசிட்டோம். காரைக்குடியில தான் எடுத்தோம் அந்த சீனு. நான் ராசி மதுரை வந்து அது ரைட்ரு. வடிவேல்கிட்ட என்னன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவர் வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுவாப்படி. இம்ப்ரவைஸ் பண்ணி 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 அந்த சீனை வந்து அப்படி டெவலப் பண்ணுவாப்படி. இழைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இழைப்பாப்படி. இழைச்சி இழைச்சி அப்புறம் அங்கே சீன் அங்கே போன உடனே அங்கே மறுபடியும் இம்ப்ரவைஸ். இந்த தராசு தட்டு பிடிச்சி தொங்குவல்ல, அதெல்லாம் வடிவேல் சொல்லி கொடுத்தது. அப்போ நான் சொன்னேன், நாங்களே சாக்க காணான்னு தேடிட்டு இருக்கிறேன், அதனோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 5000. 5000வா? ஏ 5000 அந்த சாக்கு தான். நானும் வரேன் அப்படின்னு. நீ எதுக்குடா வர? இப்போ நான் பறி கொடுத்தோம், நான் தானேயா வரணும். ஸோ அதெல்லாம் அங்கே டெவலப் ஆனது தான். அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன டயலாக்லாம் அங்கே போட்டது. அது குறிப்பா அந்த காட்சி முடியும் போது அடப்பா வியவஸ்தை நீ நான் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் இவன் பேசிட்டு போறானே, அது ரொம்ப எல்லா இடத்துலயும் அதே போட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா.